மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் இன்று செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் பெற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். தங்கள் அனைவருக்கும் நியமனங்கள் வழங்கும்படியும் ஏனைய மாகாணங்களில் ஆயிரக்கணக்கில் நியமனங்களை வழங்கும் போது கிழக்கு மாகாணத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கில் தான் நியமனங்கள் வழங்கப்படுகின்றன என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் தெரிவித்தனர். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் சீனா நுகந்தன், மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர். இன்றைக்கு நாங்கள் 2ஆம் தேதி எங்களோட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பட்டதாரிகளுக்கும் நியமனம் வழங்கக் கூறி இன்றைய தினம் நாங்கள் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தினை அகிம்சை முறையில் ஆரம்பித்திருக்கிறோம். கவனஈர்ப்பு போராட்டம் மட்டும் செய்திருக்கிறோம். இது தொடர்ச்சியான முறையில் அரசு எங்களுக்கான நியமனம் வழங்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். எங்களோட பிரச்சனைகளையும் கவனத்தில் கொண்டு இந்த அரசும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் உடனடியாக இதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டும். 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு நியமனங்கள் வழங்கப்படையில்லை. குறிப்பிட்ட அளவில் தான் அது வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் முழுமையான விதத்தில் எங்களுக்கு நிரப்பப்படையில்லை. இப்போ மற்ற மாகாணங்கள் ஆயிரக்கணக்கில் நியமனங்கள் வழங்கும் போது கிழக்கு மாநிலத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான வழங்குறதுன்றது அது நியாயமானது கிடையாது. அதனால் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கிறாங்க. கிழக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களையும் கருத்தில் கொண்டு அரசும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் எங்களுடைய தேர்தல் காலத்துக்கு முன்னர் உடனடியாக எங்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருப்போம். அதுவும் எங்களுக்கு கையளிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த கட்டமாக எங்களுடைய தேர்தல் காலங்கள்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ நாங்கள் மாற்று நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும். எங்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு தயவுசெய்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் அதிமேதகு கௌரவ ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக எங்களுடைய வேலைவாய்ப்பினை வழங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகியோருக்கு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்ப காலங்களிலே என்னுடைய பேர் கிருஷான், மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் பொருளாதார இருக்கின்றேன். ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய பெற்றோர்கள் கூறுவார்கள், நீங்கள் படிக்காவிட்டால் வீதிகளில் இறங்கி ரோடாக திரிய வேண்டும் என்று. நாங்கள் உழவு கல்வி கற்று பட்டங்களை முடித்தோம். இன்று வீதிகளில் நிற்கின்றோம். நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கு கைக்குழந்தைகளோடும் கற்பிணி தாய்மார்களும் இங்கு வேலைகள் நிற்பதே எங்கள் கல்விகளில் பிரச்சனையா இல்லை கல்வி முறைகளில் பிரச்சனையா, நாங்கள் கல்வியில் கற்றதில் பிரச்சனையா? இதனை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வருகின்ற தேர்தலுக்கு முந்தி எங்கள் அனைவருக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பட்டதாரிகளுக்கும் தேர்தல் காலங்கள் வருவதற்கு முன்னர் எங்களுக்கான நியமனங்களை பெற்றுத் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தாரணி, இந்த சங்கத்தில் உறுப்பினர். நானும் ஒரு ஆள். பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் ஸ்பெஷலாக எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் சரியாக கொடுப்படலை. இவ்வளோ காலத்துக்கு பாய்ஸ் மட்டும் இல்லை, இதால் நிறைய கேர்ள்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் நிறைய இடத்துல இப்போ எங்களுக்கு கிடைச்ச பதில் ப்ரைவேட் ஜாப்புகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களோட மட்டக்களப்பு தமிழ் ஏரியாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் ப்ரைவேட் எந்த ஒரு கம்பெனிஸும் பெருசாக இல்லை. அதாவது ப்ரைவேட்டுக்கு போனாலும் கிராஜுவேட்ஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற ஒரு இது. அப்போ எங்களுக்கு அங்கேயும் இடம் இல்லை, அரசாங்க வேலை வாய்ப்புகள்லையும் இடம் இல்லை. எங்களோட வயசு மாறிக்கொண்டு போகுது. உதாரணத்துக்கு 35, 36, 37 வயசுல இருந்து இது வரைக்கும் இருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் ஈடுபட்டு போனால் அவங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அடக்கப்பட மாட்டாங்க. அப்போ அவங்க படித்ததுக்கு வேலைன்றது அவங்களோட வாழ்க்கையில் வெட்டாக்கனியாக தான் போயிருக்கு. அதனால் வயசு மட்டும் இல்லை, எவ்வளவோ பேர் புதிய கோர்ஸுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கேம்பஸில். அந்த கோர்ஸை முடித்து வெளியில் வரக்குள்ள அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லுறாங்க. அப்போ அந்த வேலை வாய்ப்புகள் இல்லாட்டி எங்களோட மாகாணத்தில் மட்டும் சரியான குறைவான வீதத்தில் தான் வழங்கப்படும். மற்ற மாகாணங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 100க்கு 70 வீதம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணப்பட்டுது. ஆனால் கிழக்கில் மட்டக்களப்பில் 100க்கு 5 வீதம் கூட அது சால்வ் பண்ணப்படலை. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது எங்களோட மாகாணத்துக்கும் சரியா இந்த பிரச்சனையை சரியான முறையில் தீர்வு கொண்டு வேணும். எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பு வேணும் கட்டாயம். இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அதை வழங்கி எங்களுக்கான ஒரு தீர்வை தருமாறு நாங்கள் அரசிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு பின்னரான காலப்பகுதியிலே 1000த்திற்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் அறிவோம். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டுமல்லாது தமிழர் பகுதிகளுக்கும் அநேகமாக எமது கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. அந்த கோரிக்கையை ஏற்று ஆளுநர் மற்றும் மேதக ஜனாதிபதி அவர்களும் உடனடியாக கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற தேர்தலுக்கு முன்னதாக கட்டாயமாக இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இவர்களுக்கு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதோடு எமது பிரதேசமெங்கும் இந்த கல்வியிலே மேலோங்கி இருக்கின்ற இந்த பட்டதாரிகளின் மூலம் எமது சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்நேரத்தில் அரசை மிகவும் அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். படிக்கும் போது பெற்றோர் எவ்வளவு ஆவலாக என்ற மகன் படிப்பானா, என்ற மகள் படிப்பாளா, பட்டம் பெற்ற போது எவ்வளவு பெருமைப்பட்டார்கள். பெற்றோர் மட்டுமல்ல, ஊரும் பெருமைப்பட்டது, உற்றாரும் பெருமைப்பட்டார்கள். இன்று அதே மாணவர்கள் மாணவியர்கள் வேலை இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக அலைகிறார்கள், நோவோடு அலைகிறார்கள். எப்போ எங்கள் வாழ்வு விடியும் என்ற உணர்வோடு இந்த விடிவை கொண்டு வர வேண்டிய பல்கலை யுஜிசி இவர்கள் ஊடாக இந்த பட்டதாரி மாணவியர்கள் கெஞ்சி மாதிரி கேட்டு நிற்கின்றார்கள். மற்ற இடங்களுக்கு தொழில்கள் கொடுக்கப்படுகிறது, பட்டதாரிகள் வேலை பெறுகின்றார்கள். ஆனால் கிழக்கு மாகாணம் அது மட்ட கலப்பை பொறுத்த அளவில் இது இவ்வளவு மோசமாக இருப்பதை பார்க்கும்போது யார்தான் பேச மாட்டார் பேசியும் பயனில்லை. தர வேண்டியவர்கள் இந்த மாணவர்களுக்கு, இந்த பட்டதாரிகளுக்கு இவ்வளவு ஆண்டு காலமாக நோவோடு இருக்கும் இவர்களுக்கு இந்த நோவை போக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் யுஜிசி இதுக்கு உரியவர்களை, அரசாங்கத்தை, கௌரவ ஜனாதிபதி அவர்களை, அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் கிழக்கு மாகாணத்தில் அமைச்சர்கள் இல்லை, இருக்கின்றார்கள், கைதந்து உதவக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஏதோ மானியம் அவர்களுக்கு கொடுத்தால் வேலை கொடுக்கின்றார்கள். இந்த மாணவியர்கள் எத்தனை ஏழை குடும்பங்களிலிருந்து வந்திருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் பெரிய உயர்ந்த பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. ஆகவே தான் நொந்து போயிருக்கிறார்கள். எப்போ எங்கள் வாழ்வு விடியும் என்று நொந்து போயிருக்கின்றார்கள். இவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டியவர்கள் அரசாங்கம்தான், இலங்கை அரசாங்கம்தான். தேர்தல் காலத்தில் அங்கு எல்லாம் சென்று இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். தேர்தல் வருமுன் இந்த பட்டதாரிகள் தங்களுக்கு மீது கிடைக்குமா என்று ஏங்கி இறைவனை வேண்டி உங்களை பார்த்து நிற்கின்றார்கள் யுஜிசி அங்கத்தவர்களே. ஆகவே நீங்கள் தான்
இவர்களுடைய இந்த நோவை போக்க முடியும். நீங்கள் தான் இவர்களுக்கு தீர்வை தர முடியும். ஆகவே இத்தனை ஆயுதம் என்றெல்லாம் கணக்கு சொல்வதை விட இத்தனை நொந்த உள்ளங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் தர வேண்டும். இவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் தருவதால் இவர்கள் தங்களுடைய படிப்பினூடாக இந்த கிராமத்தை, இந்த ஊர் மக்களை, தங்கள் அயல் அண்டையில் உள்ளவர்களுக்கெல்லாம் விழிப்பு கொண்டு வர கடமை உள்ளவர்கள். அதை செய்ய வேண்டும் என்றுதான் அவர் துடிக்கின்றார்களே ஒழிய பெரும் பணம் எடுத்து பெரும் பணம் சம்பாதித்து மாடி வீடு கட்டவும் பெரும் வேறு தொழில் இருக்காமல் துடிக்கவில்லை. தாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பெற்ற இந்த நன்மைக்கு, தாங்கள் பட்டம் பெற்றுவிட்டோம் இந்த நன்மைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் இவர்கள் இன்று அந்த இறைவன் பெயரில் இந்த நாட்டை முன்னின்று நடத்தும் அரசு அதிகாரிகளை நோக்கி நிற்கின்றார்கள். ஆகவே இறைவனும் எங்கள் முன் சென்ற எங்கள் நாட்டில் பெரியவர்களும் எங்கள் இனத்தில் அக்கறை கொண்டவர்களுமாக இறைவனோடு கலந்து ஆலோசிப்பது மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் தலைவர்களை, இந்த மக்களுக்கு, இந்த பட்டுதாரிகளுக்கு கை கொடுத்து உதவக்கூடியவர்களுக்கு அவர்கள் இடம் தந்து வழி நடத்தி எங்கள் இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த மாணவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று ஆசை கூறி நன்றி சொல்லி